அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரைக்கும் எப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராசியில் 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசியில் சனி பெயர்ச்சி உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் வீட்டில் நடக்க போகுதுங்க. இந்த பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 2025 அன்று நிகழும். மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய இயல்பான ஒழுக்கமும் யதார்த்தமான செயல்பாடும் கவனத்திறனும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படலாம். மனசோர்வு, பற்றின்மை மற்றும் தடைகள் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும். அதே போல் சமீபத்தில் நீங்கள் பல சிரமங்களை சந்தித்தாலும் கூட அவையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் இருக்க போகுதுங்க. பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில சவால்கள் எழுந்தாலும் கூட நீங்கள் திறமையோடு அவற்றை சமாளிப்பீங்க. மன அமைதியை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக நீங்கள் மன அமைதி பெற முடியும். உங்களுடைய சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வது நல்லது. சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. பணிகள் மலை போல குவிந்து காணப்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 7.5 சனியினுடைய தாக்கம் இன்னும் இருப்பதால் உங்களுடைய பணி சூழலில் சந்தேகத்துக்கு இடமின்றி அனைவரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க. உழைப்புக்கு ஏற்ற நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க என்றால் அதற்கான நடவடிக்கையை இப்போதே தொடங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்களுடைய பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றி எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ச்சி செய்கிறது நல்லதுங்க. இவற்றை செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்க முடியும் அப்படின்னும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குடும்ப உறவை பற்றி எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவில் உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு காணப்படும். குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம். உறவில் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. மேலும் பிறருடன் பேசும்போது உங்களுடைய பேச்சில் அதிக கவனமாக இருக்கணும். தவறான புரிதல் அல்லது எதிர்மறையாக தவிர்க்க வேண்டியது இப்போ உங்களுக்கு நல்லது. சுமூகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் நீங்கள் பார்க்கறது கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒற்றையர் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். நெருங்கி பழகுவதற்கு முன் யோசித்து ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கலாங்க. நல்ல செய்தி உண்டாகும். உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கடந்த கால காயங்களை பரஸ்பரம் மன்னித்து, அதாவது எல்லாத்தையுமே மன்னித்து நீங்கள் நெருக்கமாகக்கூடியது ஒன்று சேரக்கூடியதாகவும் இருக்கும். குடும்பத்தோடு இணைந்திருக்கவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கக்கூடியதும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளை கலைந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதன் மூலமாக சுமூகமான உறவை பராமரிக்கலாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது பிணைப்பை வலுப்படுத்தக்கூடியதாகவும் ஒளிவு மறைவு இல்லாமல் பழகுவதற்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிதிநிலை என்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்குங்க. பொதுவாகவே நிதிநிலை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விஷயம்தான். செலவுகள் அதிகமாக இருக்கலாம். கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணத்தை சேமிக்க வேண்டியது உங்களுக்கு இப்போ கட்டாயமாக கூட இருக்கலாம். எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள நினைக்கலாம். இருந்தாலும் முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக அமையும்.
சரி, தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நம்பிக்கையை தரும் வகையில் இருக்கலாம். வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை பரிசீலிப்பவர்கள் அல்லது நிதி தேவைகளுக்கான சொத்துக்களை விற்பவர்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டியது நல்லது. பொதுவாக பரிந்துரையாக விரைவான பலன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிதறல் குறைந்த மாணவர்களுக்கு மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கலாம். அதனால் கவனம் சிதறாமல் நீங்கள் படிக்கிறது நல்லது. மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும், வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவருக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் என்றும், நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டியது இந்த மாணவர்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது. தெளிவான இலக்குகளை நீங்கள் அமைத்து அதன்படி திட்டமிட்டு செயலாற்றுங்க. அமைதியான மற்றும் கவனச்சிதறல் இல்லாத படிப்பு இடத்தை கண்டுபிடிக்கிறது நல்லது. பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய இலக்கை அடைந்து வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் எந்த ஒரு தடைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுடைய இலக்குகளில் கவனம் செலுத்துறது நல்லது. முன்னேற்றம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் அதை தக்க முறையில் நீங்கள் பராமரிக்கிறது நல்லது. குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவங்க வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை கூட உட்கொள்ள வேண்டும். மேலும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துறது தான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. சரி, நடைபயிற்சி, யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கான நல்ல ஒரு சிறந்த காலகட்டம். இது உங்களுடைய நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. பாதுகாப்பான வேகத்தை பராமரிக்கவும் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைந்த உணவுகளை கவனம் செலுத்துறது நல்லது. இவை உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை வழங்க முடியும். முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படலாம். எனவே முறையான ஓய்வு மற்றும் தூக்கம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. சரி, இதெல்லாம் சரி, நான் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிந்தால் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்காக நல்லெண்ணெய் வழங்குவது நல்லதுங்க. தினமும் கணபதி மற்றும் அனுமன வழிபாடு செய்யுங்க. முதியோர் இல்லங்களுக்கு ஆதரவு அல்லது நன்கொடைகளை வழங்குவது நல்லது. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது சிறப்பு. நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் இல்லங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது, யாராவது முடியாதவங்களுக்கு, சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்களை உணவாக ஒரு பொருளை கொடுக்கறது, இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போதும் நவகிரக வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நவகிரக வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் நவகிரக வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அவர்களுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அந்த வகையில் இனி இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் பார்த்து பயந்துப்பாங்க. இனிமேல் இந்த சனி பயிற்சியை பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சரியான முறையில் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் குறைவாகவே இருக்கும். வாரம் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு உரிய தீபங்களை கோவிலுக்கு சென்று ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எப்போதுமே நீதியின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு எப்போதும் உங்களை விட்டு விலகும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்தாற் போல தான் உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்கிறதால சனி பகவான் எப்போதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார் என்று சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் சனி பெயர்ச்சி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.